நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. விஷம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நாவல் தான் இருக்குது. ஒரு 2 பேர் 4 பேர் சண்டை போடுறாங்க. அது லாஸ்ட்டு பார்த்தா ஒரு ஊர் சண்டையாக மாறிடும். அந்த பேச்சு தவறான பேச்சாக மாறும்போது ஒரு ஊர் ஃபுல்லாக சண்டை போடுற அளவுக்கு பெருசாக மாறிடுது. ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை பெருசாகிடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு 2 பேருக்குள்ளே விட்டு கொடுத்தோ இறங்கியோ பேருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த அம்மா இறந்து போச்சு. 52 வருஷம் குடும்ப வாழ்க்கை. அந்த ஐயாவும் படிக்கலை, அந்த அம்மாவும் படிக்கலை. அந்த கணவர் நல்ல தண்ணி அடிப்பாரான். தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் மனைவியை ஏசுறது அடிக்கிறது எல்லாம் உண்டு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் 52 வருஷம் பொறுமையோடு இருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த 52 வருஷம் எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பொறுமை இருந்திருக்கும். வீட்டில் பிள்ளைகள் இருக்கு, எல்லாத்தையும் சகித்து கொண்டாங்க. இந்த கடைசி காலத்தில் சகிக்கிற தன்மை இல்லை. அதனால தான் கோர்ட்டு கேஸ் சொல்லி உடனே போகிறாங்க, உடனே டைவர்ஸ், உடனே பிரிஞ்சு போயிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கு அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஹல்லேலூயா. ஒருவேளை பொல்லாத காரியம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆசீர்வாத தடை காணப்படும்.